மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் சான்றிதழ் பதிவேற்றத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அலுவலக உதவியாளர் மற்றும் மசால்சி போஸ்டிங்க்கு வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் போன்ற பணியிடத்தில் அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வேயர் வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 11 மணிக்கு மேலே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சர்வேயர் ஒர்க்காக வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால ப்ரௌசிங் சென்டரில் அங்கங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கனாக்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டுனால எல்லோரும் அட் அ டைமில் பண்ணும்போது சர்வேயர் வந்து பிஸி ஆகும். ஸோ அப்ளை பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுன்னா, இரவு 11 மணிக்கு மேலே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல் மூலமாக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃபாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்கள் மொபைலுக்கு நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஓப்பன் ஆகணுன்னே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியில் என்ட்ரி கொடுத்த உடனே நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது கேட்கும் ஆப்ஷனு. அப்புறம் எந்த டேட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எப்போ க்ளோசிங் டேட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் வந்து 28/4/2024. அதே மாதிரி க்ளோஸ் ஆஃப் டேட், அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ண டேட் வந்து 26/6/2024. இது கரெக்டானு வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிளீனர்ஸ், அதாவது தூய்மை பணியாளர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ச்சி, ஸோ இந்த பதவிக்கெல்லாம் விண்ணப்பிக்கிறீங்கன்னா ஸோ அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் உங்களுடைய தமிழ் பிடிஎஃபாக இருக்கும், இங்கிலீஷ் பிடிஎஃபாக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ தெளிவாக தெரியுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் வியூடு அப்படின்னு இருக்குங்களா, அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ளை பண்ணாமல் கூட இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ வியூ பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். உங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்க அதில், உங்களுடைய சர்டிஃபிகேட்டை அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு வியூக்குள்ளே போய்ட்டு சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் கொடுக்கணும். டாக்குமெண்ட் அப்லோடுன்னு காட்டும், அப்ளை பண்ணலன்னா கூட அப்லோடுன்னு காட்டும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிவிட்டு தமிழா இங்கிலீஷான்னு ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் பண்ணி டேட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட்னு சொல்லி கேட்கும். அதுக்குள்ளே வியூன்னு இருக்குங்களா பாக்ஸு, அதுக்குள்ளே போயிட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அப்ளை பண்ணலைன்னா கூட வந்து ஃபினிஷ்டு அப்லோடு டாக்குமெண்ட் அப்லோடுன்னு காட்டும். வியூ பண்ணி ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. உங்கள் மொபைல் மூலிமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சர்வேயர் பிஸியாக இருக்குது, ஓகேங்களா. சர்வேயர் பிஸியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு 11 o'clock மேலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் வந்து சர்வே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அப்போ உங்களுக்கு வந்து சர்வேயர் ஒர்க் ஆக கரெக்டாக இருக்கும். இப்போ சர்வேயர் வந்து சரியாக ஒர்க் ஆகாதனால டாக்குமெண்ட் அப்லோடுன்னே காட்டும். தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, ஓகேங்களா. அதனால் 11 o'clock மேலே நைட்டு பண்ணுங்கள். மொபைல் இருக்கிறவங்க மொபைல் கூட பண்ணலாம், இல்லை லேப்டாப் வச்சுருக்கீங்க, லேப்டாப்பில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ண தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணி கொடுப்போம். இல்லை நீங்களே மொபைலில் பண்ணிங்கன்னா கூட நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.